வியூவர்ஸ், வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான பிஸ்தா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ பீட்டர் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு முட்டையை நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்குங்க. 1/2 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து அதில் 1/2 டீஸ்பூன் பிஸ்தா எசன்ஸ் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. பீட் பண்ணி வச்ச முட்டை மேலே ஒரு ஜல்லடையை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 1 கப் பவுடர் சுகர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுட்டு இது கூடவே 80 ml ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பிஸ்தாவை வறுத்துட்டு பொடி பண்ணி 1/4 கப் இதில் சேர்த்துருக்கேன். அதாவது 1/4 கப் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே பிஸ்தா எசன்ஸ் ஊற்றி கலந்து வச்ச பாலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம கலக்கும் போது எப்போவுமே கேக்குக்கு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலக்கிற மாதிரி இதையும் கலந்து விட்டுடுங்க. இப்போ கேக் பேட்டர் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு ஸ்கொயர் பேன் எடுத்துகிட்டு அதில் பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இதில் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா ஒரு தடவை டேப் பண்ணி விட்டுருங்க. எப்போதும் போல் நான் தவாவை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை இது உள்ளார வச்சுட்டு மூடிட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம திறந்துட்டு உடச்ச பிஸ்தாவை மேலே தூவிக்கிறேன். முன்னாடியே நம்ம இது மாதிரி சேர்த்துட்டோம்னா எல்லாம் அடியில் போய் தங்கிடும். இப்போ மூடிட்டு மறுபடியும் பேக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 45 மினிட்ஸ் கழித்து நான் திறந்து பார்க்குறேன். இப்போ கேக் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டாமல் வருது. கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் எடுத்து வெளியில் ஆற வச்சிடலாம். கேக் ஆறினதுக்கப்புறம் கத்தி வச்சு சுற்றி இந்த மாதிரி கீறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரே எடுத்துட்டு பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் கட் பண்ணும்போது. ஒரு கேக்கை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பஞ்சு போல் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மங்கைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.